மன்னிப்பிற்கு உங்கள் ஆழ்மனதை உபயோகிப்பது எப்படி? வாழ்க்கைக்கு பிடித்தமானது என்று ஒன்றுமில்லை. கடவுள்தான் வாழ்க்கை. வாழ்க்கை தத்துவம் இந்த நொடியில் கூட உங்கள் உடலில் ஓடுகிறது. கடவுள் தன்னை நல்லிணக்கம், அமைதி, மகிழ்ச்சி, அழகு, நிறைவு போன்றவற்றால் உங்களுக்குள் வெளிப்படுத்துகிறார். இதை தான் இறைத்தன்மை என்றும் கடவுளின் விருப்பம் என்றும் கூறுகிறோம். உங்களுக்குள் வாழ்க்கை ஓடுவதை தடுக்க நீங்கள் முற்பட்டால் உணர்வுகள் உங்களுக்குள்ளேயே அடைத்து கொண்டு உங்கள் ஆழ்மனதில் எதிர்மறையான எண்ணங்களை உண்டாக்கும். உலகத்தில் நிலவும் குழப்பம் மற்றும் இன்பமின்மை என்ற நிலைமைக்கு கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த நிலைமைகள் அனைத்தும் மனிதனின் எதிர்மறையான அழிவுபூர்வ எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது. அதனால் இது போன்ற பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் கடவுளை குற்றம் சொல்வது மடத்தனமானது. பலர் வாழ்க்கையின் இந்த போக்கை மனதால் தடுக்க முயல்வது மற்றும் மனித குலத்தின் போராட்டங்களுக்கும் சுற்றி நிலவும் நோய்களுக்கும் கடவுளை குற்றம் கூறுவது ஆகியவற்றை பழக்கமாக கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் தங்கள் வலி மற்றும் அன்பானவர்களின் இழப்பு, தனிப்பட்ட வாழ்க்கையின் சோகங்கள், விபத்துகளுக்கு கடவுள் காரணம் என்பார்கள். அவர்கள் கடவுளின் மீது கோபமாக இருந்து தங்கள் துன்பத்திற்கு கடவுள்தான் பொறுப்பு என்று நம்புவார்கள். கடவுளை பற்றி இந்த தவறான எண்ணங்களையும் கருத்துகளையும் கொண்டவர்கள் எதிர்மறையான விளைவுகளையே அனுபவிப்பார்கள். நிஜத்தில் அப்படிப்பட்டவர்கள் தங்களை தாங்களே தண்டித்துக் கொள்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதில்லை. அவர்கள் உண்மையை பார்த்து மற்றவர்கள் மீதோ வெளியுலகத்தின் மீதோ இருக்கும் கோபம், மறுப்பு, கண்டனங்கள் ஆகியவற்றை வெளியேற்றிட வேண்டும். அவற்றை விட்டுவிட வேண்டும். இல்லையென்றால் அவர்களால் ஆரோக்கியமான, ஆக்கப்பூர்வமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையில் முன்னேற முடியாது. கடவுளை அன்பானவர் என்று தம் மனதிலும் இதயத்திலும் ஏற்று, அவர் அன்பானவர், நம்மை கண்காணிக்கிறார், நம்மேல் அக்கறை உள்ளவர், நம்மை வழிநடத்த வலிமை கொண்டவர் என்று கடவுளை பற்றி நம்பிக்கையும் கருத்தையும் கொண்டவர்களது ஆழ்மனது அதன்படியே கணக்கிட முடியாத வழிகளில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வாழ்க்கை உங்களை எப்பொழுதுமே மன்னிக்கும். உங்கள் விரலை நீங்கள் வெட்டு கொள்ளும் போது வாழ்க்கை உங்களை மன்னிக்கும். உங்களின் ஆழ்மனதின் ஆற்றல் அதை குணப்படுத்தவும் தொடங்கிவிடும். வெட்டப்பட்ட அணுக்களின் மேல் புதிய அணுக்கள் பாலமாக வளரும். தவறாக பாழான உணவை நீங்கள் உட்கொண்டு விட்டால் உடனே உங்கள் உடல் அதை வெளியேற்றிவிடும். உங்கள் கையை நீங்கள் சுட்டுக்கொண்டால் வாழ்க்கை தத்துவம் நெருக்கடியை குறைத்து அந்த இடத்தில் புதிய தசைகளையும் அணுக்களையும் கொடுக்கும். வாழ்வு உங்கள் மீது எந்த கடுமையோ பழிவாங்கும் எண்ணத்தையோ தக்க வைத்து கொள்ளாமல் உங்களை எப்பொழுதுமே மன்னித்துவிடும். இயற்கையுடன் ஒன்றிய எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுத்தீர்களேயானால் வாழ்வு உங்கள் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். எதிர்மறையான வருந்தத்தக்க நினைவுகள், கசப்புகள் ஆகியவை ஒன்றாக சேர்ந்து உங்களுக்குள் வாழ்வின் தத்துவம் சுதந்திரமாக ஓடுவதை தடுக்கும். அந்த குற்ற உணர்ச்சியை அவன் எப்படி நீக்கினான்? தினமும் இரவு 1 மணி வரை பணிபுரிந்த ஒரு மனிதனை எனக்கு தெரியும். அவன் தன் மனைவியின் பக்கமும் தன் 2 மகன்கள் பக்கமும் எந்த கவனமும் செலுத்தவில்லை. எப்பொழுதுமே கடுமையாக வேலை செய்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் நள்ளிரவிற்கு மேலும் இப்படித்தான் கடுமையாக உழைப்பதை மற்றவர்கள் போற்றி பாராட்ட வேண்டும் என்று நினைத்தான். அவன் இரத்த அழுத்தம் 200க்கு மேல் இருந்தது. அவன் எப்பொழுதுமே குற்ற உணர்ச்சியில் நிறைந்திருந்தான். அவன் தன்னை அறியாமல் தன்னைத்தானே கடின உழைப்பின் மூலம் தண்டித்து கொண்டிருந்தான். சாதாரண மனிதன் அப்படி செய்ய மாட்டான். அவன் தன் மகன்களின் வளர்ச்சியில் நாட்டம் கொள்வான். அவன் தன்னை வெளி உலகத்திடமிருந்து முழுவதுமாக தனிப்படுத்திக் கொள்ள மாட்டான். அவன் ஏன் இப்படி இடைவிடாமல் வேலை செய்தான் என்பதை நான் அவனிடம் விளக்கினேன். உனக்குள்ளேயே ஏதோ ஒன்று தின்று கொண்டிருக்கிறது. இல்லையென்றால் நீ இப்படி நடந்து கொள்ள மாட்டாய். உன்னை நீயே தண்டித்துக் கொள்கிறாய். உன்னை நீயே மன்னிக்க வேண்டும். அவனுக்குள் ஆழ்ந்த குற்ற உணர்ச்சி இருந்தது. அவன் சகோதரனின் மேல் கடவுள் அவனை தண்டிப்பதில்லை. அவன் தனக்குத்தானே தண்டித்துக் கொள்கிறான் என்பதை அவனுக்கு விளக்கினேன். உதாரணத்திற்கு, வாழ்க்கை சட்டங்களை நீ தவறாக பயன்படுத்தினால் அதற்கேற்ப துயரங்கள் அனுபவிப்பாய். ஒரு மூடப்படாத மின்சார கம்பியின் கையை வைத்தால் நீங்கள் எரித்து போவீர்கள். இயற்கையின் வழி தீயது அல்ல. அதை நீங்கள் உபயோகப்படுத்துவதை பொறுத்து தான்
பொறுத்துதான் அது நல்ல விளைவை உண்டாக்குமா தீய விளைவை உண்டாக்குமா என்பதை நிர்ணயிக்கும். மின்சாரம் தீயதல்ல, அதை எப்படி உபயோகப்படுத்துகிறோம், ஒரு வடிவத்தை எரிக்கவோ அல்லது விளக்கேற்றவா என்பதை பொறுத்துதான் உள்ளது. சட்டத்தை பற்றி அறியாமல் இருப்பதே தவறு. அதற்கான தண்டனை தவறாக பயன்படும் பொழுது ஏற்படும் தன்னிச்சையான விளைவு. நீங்கள் வேதியியலின் கொள்கையை தவறாக பிரயோகித்தால் அலுவலகத்தையோ தொழிற்சாலையையோ எரித்துவிடக்கூடும். உங்கள் கையை ஒரு பலகையின் மேல் மோதினால் கையிலிருந்து இரத்தம் வடியலாம். பலகை அதற்காக செய்யப்பட்டதல்ல. உங்கள் காலுக்கு ஆதரவு கொடுக்கவோ நீங்கள் சாய்ந்து கொடுக்கவோ தான் அது உபயோகப்பட வேண்டும். அந்த மனிதன் கடவுள் யாரையும் கண்டனம் செய்வதோ தண்டிப்பதோ இல்லை என்பதை உணர்ந்தான். மேலும் அவனது துயரங்கள் அவன் ஆழ்மனது எதிர்மறையான அழிக்கும் எண்ணங்களை பார்த்து எதிர்வினை புரிவதால் தான் என்றும் புரிந்து கொண்டான். ஒருமுறை தன் சகோதரனை ஏமாற்றினான். அந்த சகோதரன் இப்பொழுது இறந்து விட்டான். இருந்தாலும் இந்த மனிதன் துன்பம் மற்றும் குற்ற உணர்ச்சியில் தவித்தான். நான் அவனிடம் கேட்டேன், இப்பொழுது உங்கள் சகோதரரை வஞ்சிப்பீர்களா? அவன் மாட்டேன் என்றான். அப்பொழுது நீங்கள் செய்தது சரியாகுமா? அவன் பதில், ஆமாம். ஆனால் இப்பொழுது அதை செய்ய மாட்டீர்களா? அவன் மேலும், நான் மற்றவர்கள் வாழ உதவுகிறேன் என்றான். உனக்கு இப்பொழுது உயர்ந்த காரணமும் நோக்கமும் உள்ளது. மன்னிப்பு என்பது உன்னை நீயே மன்னித்துக் கொள்வது. தெய்வீக ஆணைப்படி நல்லிணக்கமாக உங்கள் எண்ணங்களை வைத்துக் கொள்வது மன்னிப்பாகும். சுய கண்டனம் நரகம் என்று அழைக்கப்படுகிறது. கட்டுண்டிருப்பது மற்றும் தண்டனைக்குள் இருப்பது. மன்னிப்பு என்பது சொர்க்கம் என்று அழைக்கப்படும் அமைதி மற்றும் நல்லிணக்கம் என்று கூறுகிறேன். குற்ற உணர்வு நீக்கப்பட்டு அவன் சுய கண்டனத்திலிருந்து வெளியேறினான். முழுமையாக குணமடைந்தான். மருத்துவர் இவன் இரத்த அழுத்தத்தை பரிசோதனை செய்தார். அது சாதாரணமாக இருந்தது. விளக்கம், குணம்தான். நோயாளி தன்னை மன்னித்து கொள்ள கற்றுக்கொண்டான். பல வருடங்களுக்கு முன்பு தன் சகோதரனை ஐரோப்பாவில் கொலை செய்த ஒருவன் என்னை சந்திக்க வந்திருந்தான். கடவுள் அவனை தண்டிக்க வேண்டும் என்று மிகவும் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருந்தான். அவன் சகோதரன் தன் மனைவியுடன் கள்ளத்தொடர்பு வைத்திருந்ததாகவும் நொடிப்பொழுதில் ஏற்பட்ட கோபத்தில் அவனை சுட்டுவிட்டதாகவும் விளக்கினான். இந்த நேர்காணலுக்கு 15 வருடங்கள் முன்பு நடந்த விஷயம் இது. இதற்கிடையில் இந்த மனிதன் அமெரிக்க பெண்மணியை மணந்து 3 பிள்ளைகளையும் பெற்றுவிட்டான். அவன் திருந்தி பலருக்கு உதவி செய்யும் நிலையில் இருந்தான். அவனுக்கு என் விளக்கம் என்னவென்றால், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சகோதரனை சுட்ட மனிதனாக அவன் இப்பொழுது இல்லை. ஏனென்றால் விஞ்ஞானிகள் கூறுவது போல் நம் உடலில் உள்ள அணுக்கள் ஒவ்வொரு 11 மாதங்களில் மாறுகின்றன. மேலும் மனதளவிலும் ஆன்மீகமாகவும் பார்த்தால் அவன் இப்பொழுது புதிய மனிதன். அவன் இப்பொழுது சக மனிதர்களிடம் அன்பு நல்லிணக்கமும் கொண்டவன். அந்த பழைய மனிதன் 15 வருடங்களுக்கு முன்னால் தவறு செய்தவன் மனதளவிலும் ஆன்மாவின் அளவிலும் ஏற்கனவே மறித்து விட்டான். நிஜத்தில் அவன் ஒரு நல்ல மனிதனை கண்டனம் செய்து வருகிறான். இந்த விளக்கம் அவன் மீது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அவன் மீது இருந்த பெரிய பலு நீக்கப்பட்டதாக உணர்ந்தான். பைபிளில் கூறப்பட்டதை பின்வருவனவற்றின் முக்கியத்துவத்தை அவன் உணர்ந்தான். வாருங்கள், சேர்ந்து நின்று காரணம் பார்க்கலாம் என்றார் கடவுள். உங்கள் பாவங்கள் சிவப்பாக இருந்தாலும் பனியைப் போல் வெள்ளையாக மாறிவிடும். மனம் பஞ்சு போல் ஆகும். உங்கள் சம்மதம் இல்லாமல் விமர்சனங்கள் உங்களை பாதிக்காது. ஒரு பள்ளி ஆசிரியை தான் தயார் செய்த உரையை வேறு ஒரு ஆசிரியை வேகமாக பேசியதாகவும் சில வார்த்தைகள் முழுங்கிவிட்டதாகவும் அவள் பேச்சு கேட்கவில்லை என்றும் வார்த்தைகள் தெளிவாக இல்லை என்றும் மொத்தத்தில் பேச்சு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று கூறினார். அவர் கூறியதை கேட்டு அந்த ஆசிரியர் கோபமாக இருந்தார். அவள் விமர்சனங்கள் சரியாகத்தான் இருந்ததாகவும் முதலில் தான் குழந்தைத்தனமாக நடந்து கொண்டதாகவும் பிறகு அந்த கடிதம் அவளை திருத்திக் கொள்ள நல்ல ஒரு ஆசீர்வாதமாக அமைந்ததாகவும் கூறினாள். தன் பேச்சில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள சிட்டி கல்லூரியில் பயிற்சிக்கு தன் பெயரை பதிவு செய்தால் அந்த கடிதத்தை எழுதி பெண்மணிக்கு பதில் கடிதம் போட்டு அதில் அவருக்கு தன் தவறுகளை சுட்டி காட்டியதற்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்தார். அது அவள் தன் தவற்றை திருத்திக் கொள்ள உதவியது. மற்றவர் பால் கருணையுடன் இருப்பது எப்படி? அந்த ஆசிரியை பற்றி சொல்லப்பட்ட எதுவுமே உண்மை இல்லை என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஆசிரியை தான் வகுப்பில் நடத்தியது குறுகிய பார்வை கொண்ட ஒரு வகுப்பினரின் மூட நம்பிக்கை மற்றும் ஒரு பக்கவாத கருத்து ஆகியவை மனநோய்வாய்ப்பட்ட ஒருவரின் மனதை புண்படுத்தியிருக்க கூடும் என்பதை உணர்ந்திருப்பார். அந்த பெண்மணி தான் காயப்பட்டதால் தன் மனதில் இருந்த மறுப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நினைப்பார். அடுத்து
தர்க்கவாதம் என்னவென்றால், அவருக்காக அவரது அமைதி புரிதல் மற்றும் பிரார்த்தனை செய்வது உங்கள் எண்ணங்கள், எதிர்வினைகள் மற்றும் உணர்ச்சிகளின் தலைவர் நீங்கள் தான் என்று அறிந்திருந்தால் நீங்கள் காயப்பட மாட்டீர்கள். உணர்ச்சிகள் எண்ணங்களை தொடரும், உங்களை கலவுறச் செய்யும் அனைத்து எண்ணங்களையும் உங்களால் நிராகரிக்க முடியும். திருமண மேடையில் கைவிடப்பட்டவர். சில வருடங்களுக்கு முன்பு தேவாலயம் ஒன்றிற்கு திருமணம் செய்து வைப்பதற்காக சென்றிருந்தேன். மணமகன் திருமணத்திற்கு வரவில்லை. 2 மணி நேரத்திற்கு பின் மணமகள் சிறிது கண்ணீர் சிந்திவிட்டு, நான் தெய்வீக வழிகாட்டுதலுக்காக பிரார்த்தனை செய்தேன். இதுதான் விடையாக இருக்க வேண்டும். அவர் யாரையும் கைவிடுவதில்லை என்றார். அதுதான் அவள் கடவுளின் மேலும் நல்லவை அனைத்தின் மேலும் வைத்திருக்கும் நம்பிக்கை. அவள் இதயத்தில் எந்தவித கசப்பும் இல்லை. அது சரியாக இருக்காது, ஏனென்றால் என் பிரார்த்தனை எங்கள் இருவருக்கும் சரியான செயலை செய்யும் என்றார். அதே அனுபவம் கொண்ட வேறு யாராக இருந்தாலும் உணர்ச்சிவசப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தூங்க வைக்க வேண்டியதாயிருந்திருக்கும். உங்கள் தாய் உங்களை கையில் ஏந்தும் பொழுது எவ்வளவு நம்பிக்கை இருந்ததோ அந்த அளவு நம்பிக்கை ஆழ்மனதின் அளவற்ற ஆற்றலின் மேல் வையுங்கள். இப்படித்தான் உங்கள் மனதின் தூய்மை மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்தை பெற முடியும். திருமணம் செய்து கொள்வது தவறு. பாலியல் உறவு தீயது. நான் தீயவள். சில காலம் முன்பு 22 வயதான ஒரு இளம்பெண்ணுடன் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவளுக்கு நடனமாடுவது, சீட்டு விளையாடுவது, நீச்சல் அடிப்பது, மேலும் மற்ற ஆண்களுடன் வெளியே செல்வது பாவம் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. அவளது மத தர்மங்கள் மீறினால் அவள் நரகத்தில் வெந்து போவாள் என்று அவள் தாய் அவளை மிரட்டினாள். அந்த பெண் கருப்பு நிற ஆடையும் காலுறையும் அணிந்திருந்தால். அவள் முகத்தில் அழகு சாதனங்கள் எதுவும் அணியவில்லை, ஏனென்றால் அவள் அம்மா அவளிடம் இதெல்லாம் பாவம் என்று கூறியிருந்தாள். அவள் அம்மா அவளிடம் எல்லா ஆண்களும் தீயவர்கள், பாலியல் தொடர்பு தீயது, வஞ்சகமான தீய பழக்கம் என்று கூறியிருந்தார். அந்த பெண் எப்படி தன்னைத்தானே மன்னிப்பது என்று கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. ஏனென்றால் அவள் குற்ற உணர்ச்சியில் தவித்தாள். மன்னிப்பது என்றால் அனைத்தையும் விட்டு கொடுப்பது. அவளது தவறான நம்பிக்கையை விட்டு கொடுத்து வாழ்வின் உண்மைகளையும் தன்னை பற்றிய புதிய மதிப்பீட்டையும் அறிய வேண்டும். தன் அலுவலகத்தில் பணிபுரிந்த இளைஞர்களுடன் அவள் வெளியே சென்ற பொழுது அவளுக்குள் கடவுள் அவரை தண்டித்து விடுவார் என்ற குற்ற உணர்ச்சி இருந்தது. பலர் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினர். ஆனால் அவள் என்னிடம் திருமணம் செய்து கொள்வது தவறு, பாலியல் உறவு தீயது, நான் தீயவள் என்றாள். அவள் சிறு வயதில் கொல்லப்பட்டது மற்றும் அவள் மனசாட்சி அப்படி பேசியது. அவள் என்னிடம் வாரம் ஒரு முறை என்று 10 வாரங்களுக்கு வந்தால் நான் ஆழ்மனதும் உணர்மனதும் எப்படி வேலை செய்கிறது என்று புத்தகத்தில் கூறியுள்ளது போல் அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன். மூடநம்பிக்கை, ஏமாற்றம் மற்றும் அறியாமையில் இருந்த ஒரு தாயால் அவள் மூளை சலவை செய்யப்பட்டு வசீகரம் செய்யப்பட்டிருந்ததால் என்று மெதுவாக கற்றுக்கொண்டாள். அவள் தன் குடும்பத்தினரிடமிருந்து பிரிந்து புதிய ஒரு வாழ்க்கையை துவங்கினாள். என் அறிவுரையை கேட்டு அவள் தன் உடைமைகளை, தலைமுடியையும் மாற்றிக்கொண்டாள். அவள் நடன பயிற்சியும் வாகனம் ஓட்டும் பயிற்சியும் ஏற்றுக்கொண்டாள். அவள் நீச்சல் அடிக்கவும் சீட்டு விளையாடவும் கற்றுக்கொண்டாள். பல ஆண்களை தனிமையில் சந்தித்தாள். அவள் வாழ்க்கையை ரசிக்க துவங்கினாள். அவளுடன் இணக்கமான இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அளவற்ற ஆற்றல் அவள் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள். இது நடந்தேறியது. ஒரு நாள் மாலை என் அலுவலகத்தை விட்டு அவள் கிளம்பிய போது ஒரு இளைஞன் என் அலுவலகத்தில் காத்திருந்தான். அவர்கள் இருவரையும் ஒருவருக்கொருவர் நான் அறிமுகம் செய்து வைத்தேன். இப்பொழுது அவர்கள் திருமணம் செய்து கொண்டு இணக்கத்துடன் இருக்கிறார்கள். குணமடைதலுக்கு மன்னிப்பு அவசியம். பிரார்த்தனையில் நிற்கும் பொழுது நீங்கள் யாரையேனும் மன்னிக்க வேண்டுமென்றால் மன்னித்து விடுங்கள். மற்றவர்களை மன்னிப்பது மனதின் அமைதிக்கும் ஒளிமயமான ஆரோக்கியத்திற்கும் அவசியம். நீங்கள் நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் விரும்புவர் என்றால் உங்களை காயப்படுத்தி எவரையும் நீங்கள் மன்னித்தாக வேண்டும். உங்கள் எண்ணங்கள் தெய்வீக விதி மற்றும் ஆணைப்படி இணக்கத்தில் வைத்து உங்களை நீங்கள் மன்னியுங்கள். மற்றவர்களை மன்னித்தாலொழிய உங்களை நீங்கள் முழுமையாக மன்னிக்க முடியாது. உங்களை நீங்களே மன்னிக்க மறுப்பதென்பது ஆன்மாவின் அகம்பாவம் மற்றும் அறியாமையாகும். உங்களை நீங்களே மன்னிக்க மறுப்பதென்பது ஆன்மாவின் அகம்பாவம் மற்றும் அறியாமையாகும். உளவழி மருத்துவத்தில் இன்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுவது என்னவென்றால் மறுப்பு. மற்றவர்களை நிந்திப்பது, வருத்தம் மற்றும் பகைதான் மூட்டுவலி, நெஞ்சுவலி போன்ற பலவித வலிகளுக்கும் காரணம் என்பதே. இந்த நோயுற்றவர்கள் துன்பப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, வஞ்சகம் செய்யப்பட்டு தன்னை இந்த நிலைக்கு தள்ளிய மக்களை பற்றி உள்ளுக்குள் வெறுப்பும் வலியும் வறுத்து கொள்வார்கள். இது அவர்களது ஆழ்மனதில் ஆறாத புண்ணை ஏற்படுத்துகிறது. இதற்கு ஒரே ஒரு நிவாரணம் தான். அவர்கள் தங்களை தாங்களே ஒதுக்கி வைக்க ஒரே வழி மன்னிப்பு தான்.
மன்னிப்பது செயலாக்கப்பட்ட அன்பு. மன்னிக்கும் கலையில் மிகவும் முக்கியமான ஒன்று மன்னிக்க விரும்புவதுதான். நீங்கள் உண்மையாக மற்றவரை மன்னிக்க விரும்பினால் பாதி கிணறை தாண்டியது போல். மற்றவரை மன்னிப்பது என்பது அவருடன் கலந்துரையாடுவதில்லை என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். மற்றவரை கட்டாயமாக விரும்ப செய்ய முடியாது. எந்த ஒரு கட்டத்தாலும் நல்லிணக்கத்தையும் அன்பையும் அமைதியையும் சகிப்புத்தன்மையும் உங்கள் மீது கட்டாயப்படுத்த முடியாது. ஒருவர் எங்கோ வாஷிங்டன் நகரத்தில் அமர்ந்து கொண்டு இப்படி ஒரு சட்டத்தினால் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. இருப்பினும் ஒருவரை விரும்பாமல் அவர் மீது அன்பு செலுத்தலாம். பைபிள் கூறுகிறது, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள். இதை ஒருவர் உண்மையாக விரும்பினாலும் செய்யலாம். அன்பு என்பது மற்றவர் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக அமைதியாக இருந்து வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்களும் பெற வேண்டும் என்று விரும்புவதே. இதற்கு முன் நிபந்தனை ஒன்றுதான், அது உண்மையாக இருப்பது. மன்னிக்கும் பொழுது நீங்கள் பெருந்தன்மையாக இருக்கிறீர்கள் என்பது இல்லை. நிஜத்தில் நீங்கள் சுயநலமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களுக்காக விரும்புவதையே பெறுகிறீர்கள். காரணம், அதையே நீங்கள் நினைக்கிறீர்கள், உணர்கிறீர்கள். நீங்கள் நினைப்பது உணர்வது போலவே ஆவீர்கள். இதைவிட எளிமையானது ஏதாவது உண்டா? மன்னிப்பதற்கான வழிமுறைகள் பின் கூறப்பட்ட வழி எளிமையானது. இந்த பயிற்சி செய்தால் உங்கள் வாழ்வின் அற்புதங்கள் நிகழும். உங்கள் மனதை சலனமில்லாமல் வைத்து அமைதியாக்கி கவலைகளை விடுங்கள். கடவுளை பற்றியும் அவர் அன்பை பற்றியும் நிரூபியுங்கள். பிறகு உங்களுக்கு நீங்களே நிதானமாக கூறுங்கள், நான் முழுமையாக உங்களை காயப்படுத்தியவரின் பெயரை சொல்லி அவரை மனதாலும் ஆன்மாவாலும் விடுவிக்கிறேன். விஷயத்தை முற்றிலுமாக மன்னிக்கிறேன். நான் அவளைப் போல் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறேன். இது ஒரு அமோகமான உணர்வு. இது ஒரு பொது மன்னிப்பு. என்னை காயப்படுத்திய எவரையும் நான் மன்னிக்கிறேன். அவர்கள் மகிழ்ச்சியுடன் அமைதியுடன் வாழ்க்கையின் அனைத்து ஆசீர்வாதையும் பெறட்டும். என்னை காயப்படுத்தியவரை பற்றி எப்பொழுதெல்லாம் நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் இதை நான் சுதந்திரமாக சந்தோஷத்துடன் அன்பாக செய்கிறேன். நான் விடுவித்து விட்டேன். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நானும் சுதந்திரமாக இருக்கிறேன், நீங்களும் சுதந்திரமாக இருங்கள். இது அற்புதமானது என்றேன். உண்மையான மன்னிப்பின் சிறந்த ரகசியம் என்னவென்றால், ஒருமுறை அந்த நபரை மன்னித்து விட்டால் இந்த பிரார்த்தனையை மீண்டும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எப்பொழுதெல்லாம் உங்களை காயப்படுத்திய அந்த நபரின் எண்ணம் உங்கள் மனதில் தோன்றுமோ அந்த குற்றவாளிக்கு அமைதி உண்டாகட்டும் என்று வாழ்த்துங்கள். இந்த எண்ணம் உங்கள் மனதிற்கு எத்தனை முறை உள்ளே நுழைகின்றதோ அத்தனை முறை இதை செய்யுங்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த எண்ணங்கள் மிகவும் குறைவாக தோன்றும், முழுமையாக ஒன்றுமில்லாமல் மறையும் வரை. மன்னிப்புக்கான சோதனை. தங்கத்தை சோதிக்க சோதனை இருப்பது போல் மன்னிப்பிற்கும் சோதனை உண்டு. உங்களுக்கு தீங்கு இழைத்தவரை பற்றி, ஏமாற்றியவரை பற்றி ஏதாவது அற்புதமான விஷயம் கூறுகிறேன் என்றால் உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் வெறுப்பு உங்களை துன்புறுத்தி அந்த மகிழ்ச்சியை ஆனந்தமாக அனுபவிக்க முடியாமல் செய்யும். ஒரு வருடத்திற்கு முன்பு உங்கள் தாடையில் ஒரு கட்டி இருந்தது என்று உங்களிடம் நீங்களே கூறியதாக வைத்துக்கொள்வோம். இப்பொழுது அங்கு ஏதேனும் வலி உள்ளதா என்று நீங்கள் கேட்டால் நீங்கள் தன்னிச்சையாக கண்டிப்பாக இல்லை, அதை பற்றி நினைவு உள்ளது, ஆனால் வலி இல்லை என்று சொல்வீர்கள். அதுதான் முழு கதையும். நடந்த சம்பவத்திற்கான நினைவு மற்றும் இருக்கலாம், ஆனால் அதன் வலியோ அதனால் ஏற்பட்ட காயமோ இருக்காது. அதுதான் சோதனை. இந்த சோதனையை ஆன்மீகமாகவும் உளவியலாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உண்மையான மன்னிப்பு கலையை பயிற்சி செய்யாமல் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்ளீர்கள் என்று சொல்லலாம். அனைவரையும் புரிந்து கொள்வதுதான் அனைவரையும் மன்னிப்பது. மனிதன் தன் மனதின் ஆக்கப்பூர்வ விதியை புரிந்து கொள்ளும் பொழுது தன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களுக்கு மற்றவர்களை குறை கூறுவதை நிறுத்திவிடுவான். தன் சொந்த எண்ணங்களும் உணர்வுகளும் தன் தலைவிதியை நிர்ணயிக்கிறது என்று அவனுக்கு தெரியும். மேலும் வெளியில் நடப்பது எதன் காரணமாகவோ வாழ்வின் நிலைமையையும் அனுபவங்களையும் இருக்காது என்று அவன் அறிவான். மற்றவர்கள் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்க முடியும். உங்கள் விதியால் நீங்கள் பந்தாடப்படுகிறீர்கள். உயிர் வாழ மற்றவர்களுடன் சண்டையிட வேண்டும் போன்ற எண்ணங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. பைபிளும் இதையே கூறுகிறது. மனிதன் தன் மனதில் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே ஆகிறான். மன்னிக்க உதவும் குறிப்புகள். கடவுளோ வாழ்க்கையோ ஒருவரின் மதிப்பீட்டை நிர்ணயிப்பதில்லை. வாழ்க்கைக்கு பிரியமான பொருள் என்று எதுவும் இல்லை. ஒருங்கிணைப்பு, ஆரோக்கியம், ஆனந்தம், அமைதி போன்ற தன்மைகளுடன் உங்களை நீங்கள் இணைத்து கொள்ளும் பொழுது வாழ்வு மற்றும் கடவுள் உங்களின் உதவிக்கு வருகிறார். இறைவன் மற்றும் வாழ்க்கை
நோய், வியாதி, விபத்து, வேதனை ஆகியவற்றை ஒருபொழுதும் உங்களுக்கு அளிப்பதில்லை. இவற்றை எதிர்மறை எண்ணங்கள் மூலம் நம்மீது நாமே இழுத்துவிட்டு கொள்கிறோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதுவே அறுவடை செய்கிறோம். இறைவனை பற்றி கோட்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாதது. நீங்கள் அன்பின் கடவுளை நம்பினால் உங்களுடைய ஆழ்மனது எண்ணற்ற ஆசீர்வாதத்தை உங்கள் மீது பொழியும். அன்பு நிறைந்த கடவுளை நம்புங்கள். கடவுளோ வாழ்க்கையோ யாரை பற்றியும் காழ்ப்புணர்ச்சியை கொள்வதில்லை. வாழ்க்கை ஒருவரையும் தண்டிப்பதில்லை. வாழ்க்கை உங்கள் கையில் உள்ள பெரிய வெட்டுக்காயத்தை குணமாக்குகிறது. உங்கள் விரலை நீங்கள் எரித்து கொண்டாலும் வாழ்க்கை உங்களை மன்னித்து விடுகிறது. அந்த இடத்தில் நீர் கோர்த்து கொண்டிருக்கும் நிலைமையை குறைத்து அந்த பகுதி முழுவதையும் குணமடைய செய்கிறது. குற்ற உணர்வு என்பது தவறான வாழ்க்கை மற்றும் இறைவன் கோட்பாடு குறிக்கும். இறைவன் மற்றும் வாழ்க்கை ஒருவரையும் கண்டிப்பதோ தீர்ப்பு வழங்குவதோ இல்லை. இதை நீங்கள் உங்களுக்கு தவறான நம்பிக்கை, எதிர்மறை எண்ணங்கள், சுய கண்டனம் மூலமாக உருவாக்கி கொள்கிறீர்கள். இறைவனோ வாழ்க்கையோ உங்களை தண்டிப்பதோ கண்டனம் செய்வதோ கிடையாது. இயற்கை விதிகள் தீயவை அல்ல. நீங்கள் அதனை எப்படி உபயோகிக்கிறீர்கள் அதை பொறுத்தே அதன் விளைவு அமையும். நீங்கள் ஒருவரை கொல்வதற்கு மின்சாரத்தை பயன்படுத்தலாம், அதை விளக்கேற்றுவதற்கும் பயன்படுத்தலாம், தண்ணீரை தாகம் தீர்ப்பதற்கும் பயன்படுத்தலாம், அல்லது குழந்தையை மூழ்கடிக்கவும் பயன்படுத்தலாம். நல்லவைகளும் தீயவைகளும் ஒருவரது எண்ணத்தையும் நோக்கத்தையும் பொறுத்தே அமையும். இறைவனோ வாழ்க்கையோ யாரையும் தண்டிப்பதில்லை. கடவுளை, வாழ்க்கை மற்றும் பிரபஞ்சத்தை பற்றி தவறான கோட்பாடுகளில் மனிதன் தன்னைத்தானே கண்டித்துக் கொள்கிறான். அவனுடைய எண்ணங்கள் துன்பத்தை அவனுடைய எண்ணங்கள் உருவாக்கும் தன்மை உடையவை. அவன் தன்னுடைய துன்பத்தை தானே உருவாக்கி கொள்கிறான். வேறொருவர் உங்களை விமர்சித்தால் அந்த தவறு உங்களிடமிருந்தால் மிகவும் மகிழ்ச்சியோடு அவரது விமர்சனங்களுக்கு நன்றி கூறி பாராட்டுங்கள். அது உங்கள் தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். நீங்கள் உங்களது எண்ணங்கள், எதிர்மறை வினைகள், உணர்ச்சிகளுக்கு தலைவனாக உள்ளதை அறிந்திருப்பீர்களானால் இது எந்த விமர்சனமும் உங்களை காயப்படுத்த முடியாது. இது மற்றவரை நீங்கள் ஆசீர்வதிக்கவும் அவருக்காக பிரார்த்தனை செய்யவும் அளிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். இதன் மூலமாக நீங்கள் உங்களையே ஆசீர்வதித்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் வழிகாட்டுதலுக்கும் சரியான செயலுக்கும் பிரார்த்தித்திருப்பீர்கள் என்றால் எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் அது நல்லது, மிகவும் நல்லது என்று நினையுங்கள். அப்பொழுது சுய பஞ்சாயத்துக்கோ விமர்சனத்திற்கோ அல்லது வெறுப்பிற்கோ இடமில்லை. உண்மையில் நல்லது கெட்டது என்று எதுவும் இல்லை, ஆனால் நமது சிந்தனை அதை உருவாக்குகிறது. உடலுறவு கொள்வதில் எந்த கெடுதலும் இல்லை. அதுபோலவே உணவு, செல்வம், உண்மையான வெளிப்பாடுகளின் மீதான ஆசைகளும் தவறில்லை. உங்களின் தூண்டுதல்களை, விருப்பங்கள், ஆசைகள் நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதில்தான் விஷயம் உள்ளது. உங்களின் உணவின் மீதான ஆசையை ஒருவரை கொன்றுதான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஆத்திரம், வெறுப்பு, விரோதம் ஆகியவை நோயுற்றவர்களின் தன்மைகள். நீங்கள் அன்பை பொழிவதன் மூலமாக உங்களை மற்றவர்களையும் மன்னித்து விடுகிறீர்கள். உங்களை காயப்படுத்துபவரையும் வாழ்வு, மகிழ்ச்சி, நல்ல எண்ணம் கொண்டு மன்னித்து விடுங்கள். உங்கள் மனதில் அவருடன் அமைதியும் இணக்கமும் ஏற்படும் வரையில் இந்த யுக்தியை நீங்கள் கடைபிடியுங்கள். மன்னிப்பது என்பது ஏதோ ஒன்றை மற்றவருக்கு கொடுப்பதாகும். அன்பு, அமைதி, ஆனந்தம், அறிவு மற்றும் வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதத்தையும் மற்றவருக்கு கொடுங்கள். உங்கள் மனதில் மற்றவர்கள் உங்களுக்கு அளித்த காயத்தின் வடு கூட இல்லாத அளவிற்கு மற்றவர்களுக்கு மன்னிப்பு வழங்குங்கள். இதுதான் உண்மையில் மன்னிப்பிற்கான சோதனை. உங்கள் தாடையில் சில வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட வலியை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அது போன்று இப்போதும் வலிக்கிறதா என்று கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக வலி இருக்காது. அதுபோல ஒருவர் மீது உங்கள் அதுபோல ஒருவர் முன்பு உங்களை காயப்படுத்தி இருந்தாலோ, உங்களை பற்றி தவறாக கூறியிருந்தாலோ அல்லது கெடுதல் இழைத்திருந்தாலோ அவர் பற்றி உங்கள் மனதில் வலி இல்லாமல் இருக்கிறதா? அவரை பற்றி நினைத்த உடனேயே உங்கள் மனம் சலனம் கொள்கிறதா? அப்படி என்றால் வெறுப்பு உங்கள் மனதில் வேரூன்றி உங்கள் நல்ல தன்மைக்கு கெடுதல் இழைத்து கொண்டிருக்கிறது என்றே பொருள். அவர்கள் மீது அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பொழிவது மட்டும்தான் அதிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழி. நீங்கள் அவரை உங்கள் மனதில் நீங்காத அமைதியோடும் நல்ல தன்மையோடும் காண முடிகின்ற வரை அவரை ஆசீர்வதித்தும் மன்னித்தும் அன்பை பொழியுங்கள். 70 முறை 7 வரை மன்னிக்கவும்.